எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக அதோட ஒரு அல்கோரிதம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்கோரிதம் பற்றி பார்ப்போம். அது என்ன அல்கோரிதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்கோரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அல்கோரிதம்னா க்யூ லேர்னிங்னு சொல்லுவாங்க. க்யூ லேர்னிங் அது ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்கோரிதம். அதுலேயும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீப் க்யூ நெட்வொர்க் அதை தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும், நியூரல் நெட்வொர்க் பேஸ்டாக இருக்கும், ஒரு எம்எல் பேஸ்டாக இருக்காது. லைக் நியூரல் நெட்வொர்க் அந்த லேயர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஓவர் வியூவாக பார்ப்போம். இன்னும் போக வீடியோஸில் நம்ம இன்னும் இன்டெப்த்தான நியூரல் நெட்வொர்க்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டச் பண்ணுவோம். அப்போ இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு தேவையான பேக்கேஜஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பை அது தேவை. ஜிம்முங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஏஐ டூல் கிட், அந்த டெவலப்மெண்ட் டூல் கிட்டில் இருக்கிற ஒரு ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதுதான் ஜிம். ஓகேங்களா? அப்புறம் கெராஸ் மாடல் அதில் கெராஸ் மாடல்ஸ்லேருந்து சீக்வென்ஷியல் அதை இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் லேயர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்ஸு, ஆக்டிவேஷன், ஃப்ளாட்டன், 3 லேயர் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோ, கெராஸ் ஆப்டிமைசர்லேருந்து ஆடம் ஆப்டிமைசரை நம்ம வந்து எடுக்கிறோம். அதான் ஆடம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்லேருந்து ஏஜென்ட் டிக்யூஎன் அதிலிருந்து இம்போர்ட் பண்ணுறது தான் அந்த டிக்யூஎன் ஏஜென்ட். அப்படின்னா டீப் கியூ நெட்வொர்க் ஏஜென்ட், அதான் ஏஜென்ட்டு. அப்புறம் பாலிசி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் கிரீடி கியூ பாலிசி. இபிஎஸ்னா எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்சிலான் கிரீடி பாலிசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் மெமரி. இது மூணு நம்ம வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃப்ரம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வேர் இம்போர்ட்டிங் திஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு தான் இந்த இபிஎஸ் கிரீடி கியூ பாலிசி. அப்புறம் சீக்வென்ஷியல் மெமரி எதுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா லேயர் நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் இதுதான் தேவையான பேக்கேஜஸ் நம்ம இந்த சிம்பிள் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நெட்வொர்க்கை டிக்யூஎன் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஎன்வி அண்டர்ஸ்கோர் நேம் அதில் கார்ட் போல் அப்படிங்கிற ஒரு என்வரான்மெண்ட்டை அதில் பாஸ் பண்ணுறோம். அப்போ தான் ஜிம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் ஏஐ டூல் கிட் அதில் இருக்கிற ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டெவலப்மெண்ட்காக உள்ளது. இப்போது அதிலிருந்து அந்த என்வரான்மெண்ட் கார்ட் போல வந்து ஜிம்முக்கு அது மூலிமா எடுக்கிறோம். ஓகே, பிக்கிங் இட் அப் எடுக்கிறோம், மேக் பண்ணுறோம் அந்த என்வரான்மெண்ட்டை. அப்போ ரேண்டம் சீடு என்பிங்கிறது நம்பை ரேண்டம் சீட் பார்த்தீங்கன்னா 1 2 3 அதே ரேண்டம் சீட் தான் என்வரான்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேறு வேரியபிள்ஸ் வந்து சேமாக இருக்கும். அப்புறம் ஆக்ஷன்ஸ் மூலிமா ஆக்ஷன் ஹைஃபன்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் டாட் என் அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட்டோட ஆக்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த என்வரான்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கும். அப்படின்னா டிஸ்கிரீட்டா இல்லை டெஃபினட் மினிமமா மேக்ஸிமமா அந்த மாதிரி அந்த என்வரான்மெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்கை கொடுக்கறது தான் அந்த ஆக்ஷன் ஸ்பேஸ். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்பி ஆக்ஷனுக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஜிம் அதோட பேக்கேஜஸ் நிறைய என்வரான்மெண்ட்டு ரேண்டம் சீடு, என்வரான்மெண்ட் சீடு இதெல்லாம் பற்றி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடல் டிக்யூனோட மாடல் எப்படின்னா மாடல் வந்து சீக்வென்ஷியல் மாடலு. அப்புறம் அதில் வந்து ஃப்ளாட்டன் அப்படிங்கிற ஒரு ஒரு லேயரை வந்து ஆட் பண்ணுறோம். இன்புட் ஷேப் பார்த்தீங்கன்னா 1,0 ப்ளஸ் என்வரான்மெண்ட்டோட அப்சர்வேஷன் ஸ்பேஸ் டாட் ஷேப் அதையும் ஷேப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் லேயர் 16 ஆக்டிவேஷன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெலு. அப்புறம் டென்ஸ் லேயர் வந்து என்பி ஆக்ஷன் இந்த வேல்யூ. ஓகேங்களா? அந்த வேல்யூஸ் டெஃபினட் மினிமம் மேக்ஸிமம் டிஸ்கிரீட் அதோட வேல்யூ. தென் அதோட ஆக்டிவேஷன் லீனியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடலோட சம்மரியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இது ஒரு டீப் நியூரல் நெட்வொர்க், ஒரு சின்ன பேசிக் டிக்யூஎன்னோட நெட்வொர்க்கோட லேயர் தான். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நியூரல் நெட்வொர்க் சொல்லுவோம். படிக்கும் போது இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா? சிம்பிளாக இப்போதைக்கு சீக்வென்ஷியல் மாடலு, ஃப்ளாட்டான, ஆக்டிவேஷனு, டென்ஸு இது 3 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே,
இப்போ நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம். அது எப்படி இப்போ ஒரு டிக்யூ நெட்வொர்க்காக மாற்றுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது என்னென்னா பாலிசி, இபிஎஸ் கிரீடி கியூ பாலிசி. அப்படின்னா சொன்ன மாதிரி எப்சிலான் கிரீடி கியூ பாலிசி அதுதான் பாலிசியை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. மெமரி பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் மெமரி, லிமிட் வந்து 50,000, விண்டோ லென்த் 1. அப்புறம் டிக்யூஎன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு டிக்யூஎன் ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் மூலியமாக தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மாடலை நம்ம வந்து டிக்யூஎன் நெட்வொர்க்காக மாற்றிடுவோம். மாடல் பார்த்திங்கன்னா இங்கே தான் மாடல், அந்த மாடலை இதுக்கு பாஸ் பண்ணுறோம். அப்புறம் என்பி ஆக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த திஸ் ஆக்டிவேஷன், ஓகேங்களா, அந்த என்வரான்மெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுதான் இந்த என்பி ஆக்ஷன். அப்புறம் மெமரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மெமரி சீக்வென்ஷியல் மெமரி. தென் வார்ம் அப் ஸ்டெப்ஸ் எவ்வளோ அப்படின்னா 10. இப்போது ஒரு 100 ஸ்டெப் கொடுக்குறோம், 10 வார்ம் அப் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு கற்றுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டெப் வந்து வார்ம் அப். அந்த 10 ஸ்டெப்பை இன்க்ளூட் பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் 90 ஸ்டெப்ஸாக இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுதான் வார்ம் அப் ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க, அதுதான் 10. டார்கெட் மாடல் அப்டேட் அப்படின்னா எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது மாடல் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், எவ்ரி 2. ஓகேங்களா, அதை 2ன்னு கொடுத்துருக்கோம். பாலிசி வந்து கிரிடி பாலிசி, எப்சிலான் கிரிடி பாலிசி, கிரிடி கியூ பாலிசி, அதுதான் அதை கொடுத்துருக்கோம். அப்புறம் கம்பைல் பார்த்தீங்கன்னா ஆடம், லேர்னிங் ரேட் 3ன்னு கொடுத்துருக்கேன். மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எதை வச்சு நம்ம பண்ணுறோன்னா மீன் அப்சல்யூட் எரர், அதுதான் மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபிட் பண்ணுறேன், எதுக்கு ஃபிட் பண்ணுறேன், அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஃபிட் பண்ணுறேன். சரிங்களா. இந்த ஜிம் இஎன்வி கார்ட்போல் என்வரான்மெண்ட்டுக்கு இந்த டிக்யூஎன் நெட்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டெப்ஸு. விஷுவலைஸ் வந்து ட்ரூ, உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் மாதிரி காட்டும் கார்ட்போல். அப்புறம் வெர்போஸ் 2 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா எபிசோடு 5 கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஃபார் ஒரு சிம்பிள் டிக்யூஎன் பண்ணுறதுனால 5 கொடுத்துருக்கேன். அப்புறம் விஷுவலைஸ் ட்ரூ. ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆர்எல் கொடுத்துட்றேன். ரன் ஆகுது இப்போது. ஓகேங்களா, ரன் ஆகிட்டுருக்கு. இதுதான் நம்மளோட மாடல். ஓகேங்களா. டென்ஸு ஆக்டிவேஷன், டென்ஸு ஆக்டிவேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு, தென் ஃபஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்டு. ஓகே, ஃபஸ்ட்டு டென்ஸ் அதோட ஆக்டிவேஷன், செகண்ட் டென்ஸ் அதோட ஆக்டிவேஷன். ஓகேங்களா. இப்போது பேராமீட்டர்ஸ், டோட்டல் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 114, ட்ரெயினபிள் பேராமீட்டர்ஸ் 114. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தமாக ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 5000 இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ரன் ஆகிக்கிட்டே வரும் ஒவ்வொன்றா. ஓகே, இது எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபிட் பண்ணது இதுதான் அந்த கார்ட்போல். இப்போ எப்படின்னா இந்த வெயிட்டை அதை பேலன்ஸ் பண்ணணும் ஸ்டிக்கை வச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புக்கு அது கற்றுக்கிட்டே வரும் ஒவ்வொன்றா. பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டெப்பு ஒன்றா போயிட்டே இருக்குது, கற்றுக்கிட்டே வரும். அது எத்தனை எபிசோடு இருக்குது, டியூரேஷன் என்ன, எத்தனை எபிசோட் ஸ்டெப்ஸ் அது போகுது. சரிங்களா. இப்போ 8, 52, 10 அப்படின்னா அத்தனை ஸ்டெப்ஸ் வரைக்கும் அது போயிருக்கு கீழே விழாமல். அப்புறம் அதோட ரிவார்டு, அதுக்கு ரிவார்டு என்ன கொடுக்குறோம், மீன் ரிவார்டு, ஆக்ஷனு, லாஸு, மீன் அப்சல்யூட் எரர், மீன் கியூ. ஓகேங்களா. இதெல்லாம் எத்தனை கற்றுக்கிட்டே வருதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டே வருது. 31 ஸ்டெப்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து 10லேயே முடிஞ்சிடலாம், 10 ஸ்டெப்லேயே அது வந்து கீழே விட்டுரும். அது போல் அப்போது எவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேலன்ஸ் பண்ணுச்சு, எவ்வளோ தூரம் அதை பேலன்ஸ் பண்ண முடியுது, அதுவே கற்றுக்குது ட்ரெயின் அண்ட் எரர் மூலியமாக, அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்போல். இப்போது 5000ல் கிட்டத்தட்ட 4000 வந்துருச்சு. ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதோட டெஸ்ட், அதோட விண்டோ ஓப்பன் ஆகும். அதையும் காட்டுறேன். ஒரு 2, 3, 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம், முடிஞ்சிடும். ஓகே, முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா, இப்போ கடைசி ஒரு விண்டோ வந்துச்சு, அதை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ரிவார்ட், எவ்வளோ ரிவார்ட் போயிருக்கு, எத்தனை ஸ்டெப்ஸ், எவ்வளோ கற்றுக்குச்சு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. இது டெஸ்டிங், இதுதான் டெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணி வேணால் காட்டுறேன். எல்லாத்தையுமே ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ டெஸ்ட் இதுதான் கடைசி ஒன். ஓகே, இப்போது விஷுவலைஸ் ட்ரூ ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா, அது தேவையில்லை, டெலிட் பண்ணி விட்றேன். அப்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்பர் ஆஃப் எபிசோடு வந்து இதை 10ன்னு மாற்றிருப்போம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இது ஃபுல்லாக ரன் ஆகட்டும். இப்போ நம்மளை ஃபிட் பண்ணுறதை காட்டாது. ஓகே, டெஸ்ட்டில் இருக்கிற அந்த எபிசோட் அது மட்டும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி காட்டும். இப்போ அந்த விண்டோவே காணும் பார்த்தீங்களா, ஃபிட் பண்ண விண்டோ காட்டாது, ஏன்னா விஷுவலைஸ் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது இந்த 5000 எல்லாம் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டெஸ்ட்டு வரும். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அது ரன் ஆகி முடியட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை ஸ்டெப்ஸ் வரைக்கும் அது வந்து பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு 200 ஸ்டெப்ஸ் வரைக்கும் ரிவார்ட் 200 வரைக்கும் போயிட்டுருக்கு. சரிங்களா? சேச்சுரேட் ஆகி 200 தான் வருது. லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பேராமீட்டர்ஸ் வந்து சும்மா ஜஸ்ட் டியூன் பண்ணாமல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அது வந்து 200 வந்திருக்கு எல்லாத்துக்கும். சரிங்களா? இது ஒரு DQ1 சிம்பிள் DQN, தட் இஸ் டீப் கியூ லேர்னிங் நெட்வொர்க் ஆர் டீப் கியூ நெட்வொர்க். அப்படி தான் சிம்பிளாக ஒரு எப்படி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு கியூ லேர்னிங் டீப் QN, தட் இஸ் டீப் கியூ லேர்னிங் நெட்வொர்க் பைத்தானில் எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சிம்பிளாக அதில் இன்னொரு நெட்வொர்க்கை பற்றி பார்த்துருப்போம். அதை எப்படி நம்ம வந்து ஒரு DQN-ஆக மாற்றுறோம், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க்காக மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இது ஒரு சிம்பிள் DQN நெட்வொர்க் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி ஒரு கோடு தான் பைத்தானில். நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டில் அல்காரிதம்லாம் படிப்போம்ல ஒவ்வொன்றா. அப்போ நியூரல் நெட்வொர்க் பற்றி இன்னும் டெப்த்தாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் டச் பண்ணி இந்த DQN அப்புறம் இன்னும் வேறு என்ன அல்காரிதம்லாம் இருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.